உள்ள இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதங்களின் புத்தகம் 126 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தான் அறுத்த அறிக்கைகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லி இங்கே கம்பீரத்தோடு அறுப்பார்கள், கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கண்ணீரோடு அழுகையோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல பெரிய காரியங்கள் என்கிறது 2 முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த 126ஆம் சங்கீதத்தில் கண்ணீரோடு அழுத விதைத்தவர்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை, பெரிய காரியங்களை கர்த்தர் இங்கு செய்திருக்கிறார். சங்கீதம் 126 சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், இனி வாழ்க்கையில விடுதலை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகமில்லை, நாம் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது என்று சொல்லி சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்த ஜனங்களுக்கு அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக, சந்தோஷத்துக்குள்ளாக மாற்றத்தக்கதாக கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார். பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் விதைத்த கண்ணீரின் விதை பெரிய அறுவடையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் கண்ணீர் ஜெயமாக மாறப்போகிறது. உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் கம்பீர அறுவடை தரப்போறாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தீர்கள். ஒருவேளை 7 வருஷமாக கண்ணீர் வடித்திருக்கலாம், 10 வருஷமாக கண்ணீர் வடித்திருக்கலாம், இல்லை 20 வருஷமாக கண்ணீர் வடித்திருக்கலாம். இந்த கண்ணீருக்கு ஒரு பதில் செய்ய போறாருங்க. அன்னால் தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்தாங்க. அந்த கண்ணீருக்கு பதில் சாமுவேலை கர்த்தர் அறுவடையா கொடுத்தா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆகார் புருஷனால் கைவிடப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து நின்று ஆகாருங்க. கர்த்தர் ஆகாருக்கு ஒரு பதிலை செய்தார். அவள் அழுது சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தார். தேவன் காண்கிறவர் அவளை கண்டு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். கண்ணீருக்கு கிடைத்த பதில் பெருக்கமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா வியாதிக்காக அழுதார். தேவ சமூகத்துல தன் உத்தமத்தை, தன் நீதியை சொல்லி அழுதார். தேவனுக்குள்ளாக வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லி அழுதார். அவர் கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அவர் அறுத்த அறுவடை என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வியாதி சுகமாக்கப்பட்டது. கர்த்தர் அவருடைய வியாதியின் மீது ஒரு அற்புதத்தை செய்தார். அவருக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினதுங்க. 15 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு வியாதியோடு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியோடும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களே, கர்த்தர் உன்னை சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். என் இயேசு சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அநேக நாள் கண்ணீர், கடன் பிரச்சனையால வாடுகிற உன் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. எலிசா இடத்திலே தீர்க்கதரிசியுடைய மனைவி தன் பிள்ளைகளை கடன் கொடுத்தவள் அடிமை படுத்தி கொண்டார். அவள் போய் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறார். தேவதாசன், தேவனுடைய ஊழியக்காரர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? என்னிடத்தில் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய். அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அநேக வீடுகளில் பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட சொன்னார். அவர் சொன்னபடியே அவள் செய்ய ஆரம்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பெரிய அற்புதத்தை கண்டார்கள். அவர்கள் கடன் அடைக்கப்பட்டது. அவர்கள் கடன் அடைக்கப்பட்டது. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் காணாத அற்புதத்தை கண்டார்கள். ஒரு பெரிய அற்புதத்தை கண்டாங்க. அவங்க புருஷ தீர்க்கதரிசியாய் உண்மையாயிருந்து மரிக்கிற வரைக்கும், அதாவது அவருடைய வாழ்க்கையில நடக்காத அற்புதம், அவர்கள் பார்க்காத அற்புதத்தை அங்கே பார்த்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்காத அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். உங்கள் கடன்களை, உங்கள் லோன்ஸ்ல கர்த்தர் எல்லாவற்றிலும் கரத்தை வைப்பாருங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. பிசினஸ்க்காக வாங்கின லோனை கர்த்தர் அடைக்க போகிறார். வீட்டுக்காக வாங்கின லோனை கர்த்தர் அடைக்க போகிறார். பிள்ளைகள் படிப்புக்காக வாங்கின கடனை கர்த்தர் அடைக்க போகிறார். திருமணத்துக்காக வாங்கின கடனை கர்த்தர் அடைக்க போகிறார். தேவையில்லாம பிசாசினால சிக்கப்பட்டு கடன்ல பாவத்தினால விழுந்து போன கடனை கர்த்தர் மாற்ற போறாருங்க, அடைக்க போறாருங்க. ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். உன் கண்ணீர் இனி வேணாகாது. தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் சிந்தப்படுகிற ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு விதைங்க. அந்த விதை உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமாய் முளைக்க போகிறது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்கள் வீணாய் போகாது. பாவத்திற்காக ஜெபித்து மனம் திரும்பின கண்ணீர் வீணாய் போகாது. ஊழியத்திற்காக நீங்கள் கண்ணீர் வெடித்த கண்ணீர் பெரிய அறுவடை கொடுக்க போதுங்க. உங்க தொழில நஷ்டம் வந்து, உங்களுடைய வியாபாரத்துல நஷ்டம் வந்து, உங்க வேலையில நஷ்டம் வந்து, உங்க குடும்பத்துல நஷ்டம் வந்த காரியத்துல கர்த்தர் நஷ்டத்தை எல்லாம் சரிபடுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, நீதி செய்து நன்மை செய்து பாட அனுபவித்த உனக்கு கண்ணீர் வந்து இருக்கிறது. அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாய். உன் கண்ணீரின் மீது கர்த்தர் கம்பீர அறுவடை கர்த்தர் தரப்போறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 56:8 என் கண்ணீரை துருத்திலே வையும் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையுடைய கண்ணீரை தேவன் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். அந்த கண்ணீர் ஒரு விதைங்க. ஆமா, நீங்க ஆண்டவருக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறீங்க? ஆண்டோட சமூகத்துல விதைச்சிருக்கிறீங்க. பெரிய அறுவடை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கிதியோன் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அவர் போரடித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யவில்லை என்று சொன்னார். ஆனால் தேவதூதர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. கர்த்தர் அனுப்பினார். பெரிய அறுவடைங்க, பெரிய ஜெயங்க. எத்தனை ஆண்டுகள் சிறையிருப்பு முடிந்து போனது, எத்தனை ஆண்டுகள் அடிமைதனம் முடிந்து போனது. கர்த்தர் பெரிய அறுவடை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கம்பீரமான அறுவடை. உன் கண்ணீர் மாற போகிறது. ஆண்டவர் மாற்ற போகிறார். விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக விதைக்கிற விதையானது ஜப விதையானது, வேதவாசிப்பின் விதையானது, விசுவாச விதையானது, பரிசுத்த விதையானது, ஊழியத்தை செய்கிற விதையானது, பணத்தை ஊழியத்திற்காக விதைக்கிற விதையானது, உங்களுடைய ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது, தேவனை ஆராதிக்கிற விதையானது, கர்த்தருக்காய் நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பாருங்க, கர்த்தருக்காய் கொடுக்கறீங்க பாருங்க, அது எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். உங்கள் விசுவாசம் வீணாய் போகாது, உங்கள் ஜெபம் வீணாய் போகாது, உங்கள் பரிசுத்த வாழ்க்கை வீணாய் போகாது. உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் சபைக்காக, ஏழைகளுக்காக, மற்றவர்களுக்காக செய்கிற உதவி வீணாய் போகாதுங்க. அது அனைத்தும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்க போகிறது. அல்லேலூயா. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார், 100 மடங்கு பலனடை செய்தாரா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் நிச்சயமாக அறுவடை செய்யும். நிச்சயமாக நீங்கள் பெரிய பலனை பார்க்க போகிறீர்கள். தேவன் வாக்கு பண்ணுகிறவர். உங்கள் கண்ணீரை கம்பீரமான அறுவடைக்கு கொண்டு வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது சத்தியம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்க. உங்களுடைய வாழ்க்கையை, உங்க வழியை கர்த்தர் நிச்சயம் மாற்ற போகிறார். நீங்கள் இதுவரைக்கும் கண்ணீர் விதைத்து கொண்டே இருந்தீர்கள், இனி வர நாட்கள் அறுத்து கொண்டே இருக்க போகிறீர்கள். இனி மகிழ்ச்சியின் காலம், இனி மனமகிழ்ச்சியின் காலம், இனி ஜெயத்தின் காலம், இனி சமாதானத்தின் காலம், இனி முன்னேற்றத்தின் காலம், இனி வளர்கிற காலம். இனி உங்கள் காலங்கள் தோய்ந்து போனதல்ல, இனி நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்க போகிறீர்கள். தேவ கரம் இறங்கி வரும், தேவனுடைய மகிமை இறங்கி வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய காலம் உனக்கு வந்திருக்கிறது. உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க போகிறது. உன் காத்திருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. இனி துன்பத்தை காணாத நாட்கள். இனி உங்கள் சாட்சியை கர்த்தர் கொண்டு வருவார். மேன்மையான மகிமையாக கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களை சபைக்குள்ளே, சமுதாயத்துக்குள்ளே, உலகத்திற்குள்ளே கர்த்தர் சாட்சியை வைக்க போகிறார். நீங்கள் சந்தோஷத்தை காண போகிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை கண்ணீர் வடித்த நீங்கள், குடும்பத்திற்காக கண்ணீர் வெடித்த நீங்கள், கடனுக்காக கண்ணீர் வெடித்த நீங்கள், வியாதிக்காக கண்ணீர் வெடித்த உங்களுக்கு கர்த்தர் பெரிய அறுவடை கொடுக்க போகிறார். ஊழியத்தை செய்து சோர்வடைந்த உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பதில் தர போறாருங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஊழியக்காரர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு காத்திருக்கிறது. கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி உங்கள் வாழ்க்கையில கம்பீர அறுவடை. சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் கண்ணீருக்கு முழு பலனை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இப்படி பாதத்தில் விழுந்து அழுத மரியாளின் பாவம் மன்னிக்கப்பட்டது. உம்முடைய பாதத்தில் காத்திருந்த மார்த்தாள், மரியாளுடைய சகோதரன் மரித்து நாறிக்கொண்டிருந்தவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து உயிரோடு எழுப்பினீரே. அந்த மகிமையை நாங்கள் பார்க்க செய்யும்.
அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.